வாகனத்தை விற்றால் 18 விழுக்காடு ஜிஎஸ்டி என்ற புதிய வரி விதிப்பு அவ்வளவு சுமையல்ல என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியிருப்பது பற்றி காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் நிதி அமைச்சருமான ப. சிதம்பரம் கடுமையாக விமர்சித்துள்ளார். அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் சுரங்க திட்டத்துக்கு 2023 அக்டோபரிலேயே தமிழ்நாடு அரசு எதிர்ப்பு தெரிவித்துவிட்டதாக அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்திருக்கிறார். ஆயிரக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரத்தை காக்க திட்டத்தை ஒன்றிய அரசு முழுமையாக கைவிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். பிரபல மலையாள எழுத்தாளரும் திரை கதாசிரியருமான எம்.டி. வாசுதேவன் நாயர் மறைவை அடுத்து 2 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் என்று கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அறிவித்துள்ளார். இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகள். அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் சுரங்க திட்டத்துக்கு 2023 அக்டோபரிலேயே தமிழ்நாடு அரசு எதிர்ப்பு தெரிவித்துவிட்டதாக அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்திருக்கிறார். ஆயிரக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரத்தை காக்க திட்டத்தை ஒன்றிய அரசு முழுமையாக கைவிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். பழைய வாகனத்தை விற்றால் 18 விழுக்காடு ஜிஎஸ்டி என்ற புதிய வரி விதிப்பு அவ்வளவு சுமையல்ல என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியிருப்பது பற்றி காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் நிதியமைச்சருமான ப. சிதம்பரம் கடுமையாக விமர்சித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சால்மரில் நடைபெற்ற ஜிஎஸ்டி கவுன்சிலின் 50 கர்நாடக மாநிலம் பெலகாவியில் நடைபெறும் காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராக முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்ற திட்டமிடப்பட்டிருக்கின்றன. பெலகாவியில் செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. அருகே பெண்களிடம் ஆபாசமான முறையில் பேசி அத்துமீறலில் ஈடுபட்ட 3 பேரை புதுச்சத்திரம் போலீசார் கைது செய்தனர். கடலூர் அருகே பெரியகுப்பம் கடற்கரை கிறிஸ்துமஸ் விடுமுறையை ஒட்டி தமிழ்நாடு முழுவதும் சுற்றுலா தலங்களில் கூட்டம் அலைமோதியது. விருதுநகர் மாவட்டம் திருசுழி அருகே உள்ள வீரச்சோழன் கண்மாய்க்கு